தாமே பாடுபட்டதினால் பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கான நம்முடைய தலைப்பு வெள்ளைக்கரு, ஒயிட் ஆஃப் அன் எக். வாசிக்கும்படி யோபு 19ஆம் அத்தியாயத்திலிருந்து 7 முதல் 21 வசனங்களை நாம் பார்ப்போம். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போகக்கூடாதபடி அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்றுப்போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழிகளை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணினார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுப்பதில்லை. என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காய் பரிதபிக்கிறேன். சிறுபிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கின்றன. என் பற்களை கூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே, எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. ஒரு பரிதாபமான ஒரு அறிக்கை, யோபுவினுடைய அறிக்கை. இந்த நாளின் மனப்பாட வசனம் ஆபகூக் 3ஆம் அத்தியாயம் 17ஆம் 18ஆம் வசனங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். Though the fig tree does not bud and no cattle in the stalls, yet I will rejoice in the Lord. யோபுவிலே ஒரு முக்கியமான ஒரு வசனம், ஒரு கேள்வி உண்டு. முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ என்று யோபு புலம்பினார். 6ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். சுவை இல்லைதான், ஆனால் அதில் சத்து உண்டு. பாடுகள் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கின்றன என்று அளந்து நமக்கு அதை சுட்டி காட்டுகின்றன. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்முடைய கண்களை எடுத்தவுடன் நாம் ஏதாவது ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்வோம். சீடர்களை பற்றி தெரியும். இயேசுவோடு கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். மூழ்க துவங்கியதும் அவர்கள் கதறினார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து, ஐயோ பாவம் என்று சொல்லவில்லை, உங்கள் விசுவாசம் எங்கே என்றுதான் கேட்டார். பாடுகளை நாம் சரியான விதத்தில் சகித்தால் நம்முடைய விசுவாசம் பலப்படும், உறுதிப்படும். உபத்திரவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் பழம் பக்தனாகிய யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு வீர முழக்கம் அது. கம்யூனிச சிறைகளிலே பல ஆண்டுகள் சித்திரவதை அனுபவித்த ரிச்சர்ட் உம்ராண்டும் அவரது மனைவியார் சபீனா அம்மையாரும் தாங்கள் கற்றுக்கொண்டதை இவ்விதம் விளக்கினார்கள். சிறையில் நாங்கள் இறையியலை களைந்து இறைவனை கற்றுக்கொண்டோம். In prison we unlearned theology but learned theos, that is God. இதே பாணியில் தான் சீர்திருத்தவாதியான மார்ட்டின் லூத்தர் சொன்னார், உபத்திரவங்களுக்குள் நான் வரும் வரை திருவசனத்தின் சரியான பொருள் எனக்கு விளங்கவில்லை. உபத்திரவங்கள் தான் தேவ கிருபையின் முக்கியத்துவத்தை அதிகமாய் நமக்கு உணர்த்துகின்றன.
சகோதரர், வாசித்த பகுதியிலே சகோதரர், அறிமுகமானோர், இனத்தார், நண்பர், வீட்டார், வேலைக்காரர், சிறு பிள்ளைகள் யாவரையும் கடவுள் யோபுவுக்கு தூரமாக்கினார். ஆம், மனித உதவிகள் நீக்கப்படும் போது மட்டும்தான் நாம் கடவுளை மட்டும் நோக்கி பார்ப்போம். அவரும் சில வேளைகளிலே தம்மை மறைத்துக் கொள்வார். முன்னால் தெரியாது, பின்னால் தெரியாது, வலது பக்கம் தெரியாது, இடது பக்கம் தெரியாது. அதை குறித்து யோபு விதமாக சொல்லுகிறான், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் செயல் புரிந்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் அவரை பார்க்க முடியவில்லை, அவர் எங்கே இருக்கிறார் எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொன்னான். மட்டுமல்ல, நாம் பாடுபடும் பொழுதுதான் மற்றவர்களுடைய வேதனைகளையும் உணர்வுகளையும் நன்கு உணர முடிகிறது. ஆலோசனை ஆலோசனை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆலோசனை கொடுப்பது ஒரு வரட்டு ஊழியமாகிவிட்டது. உணர்வில்லாமல் ஆலோசனை கொடுத்தால் அவர்களை யோபு எப்படி அழைக்கிறான் தெரியுமா? காரியத்துக்கு உதவாத வைத்தியர், அலட்டுண்டாக்கும் தேற்றரவாளர், வீணான ஆறுதல் சொல்வோர் என்று அவன் சொல்கிறான். இந்த நாட்களிலே கம்ப்யூட்டர்கள் கூட ஆலோசனை கொடுக்கின்றன. நமக்கு தேவை கம்ப்யூட்டர் ஆலோசனை அல்ல, காயப்பட்ட வைத்தியர்களை. wounded healers, they are the need of the hour. சிலுவையில் நொறுங்கிய இயேசு இன்று நமக்கு, நமது புண்களுக்கு எவ்வளவு கரிசனையாய் மருந்திடுகிறார் பாருங்கள். அவரை போல் ஆறுதல் தருபவர் எவரும் இல்லை அல்லவா? நமக்குள் உறங்கி கிடக்கும் ஆன்மீக சக்திகளும் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் துள்ளி எழுந்து செயல்பட ஆரம்பிக்கின்றன. ஒரு பாம்பையோ ஒரு வெறி நாயையோ பார்த்து விட்டால் போதும், எவ்வளவு வேகமாய் ஓடும். அப்பொழுதுதான் நமக்கு இவ்வளவு வேகமாய் நம்மால் ஓட முடியும் என்று நமக்கு தெரியும். ஆழ்கடல் அனுபவம் நம்மை ஆழ்த்த அல்ல, நம்மை ஆளாக்கவே ஆண்டவர் அனுப்புகிறார். நானும் என் தம்பியும் எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோருக்கு இருவர். அப்பா எங்களை குளத்திற்கு குளிக்க கூட்டிக் கொண்டு போவார். மற்ற பெற்றோரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை உள்ளே நீந்து விடுவார்கள். எங்கள் அப்பா எங்களுக்கு வாளியும் மகம் எடுத்துக்கொண்டு கரையிலே இருந்துதான் குளிக்க சொல்லுவார். உள்ளே போகக்கூடாது, ஏதாவது பிரச்சனை வந்து விடும் என்று சொல்வார். முடிவென்ன? என்னோடு சேர்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நீந்த தெரியும், எனக்கு மட்டும் நீந்தவே தெரியாது. கடப்பாறை நீச்சல் தான். ஆண்டவர் சொன்னார், யாராவது இடையூறு உண்டாக்கினார் அவன் கழுத்துல கல்லை கட்டி நீங்க தண்ணியில போடுங்கன்னாரு. என்னை வந்து கழுத்துல கல்லை கட்டியே போட வேண்டியது, சும்மா போட்டாலே நான் முங்கிடுவோம். அப்ப நமக்கு அந்த ஆழ்கடல் அனுபவம் வரும்பொழுதுதான் நம்முடைய தசைநார்கள் பலப்படும். பாடுகளின் வேளைகளே வெளிப்பாடுகளின் வேளைகள். ஒன்றுமே இல்லாத வெறுமையான தீவு ஒன்று யோவான் பாடுபடும் பொழுதுதான் வருங்காலத்தின் மகிமையான வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடைத்தன. ஆம், பெருங்காற்றில் அடிபடும் மரங்கள் ஆழமாக வேர்விடும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகளும் பிரச்சனைகளும் எங்களை அமிழ்த்தி ஆழ்த்தி ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அல்ல, அவைகள் எங்களுடைய வேர்களை ஆழப்படுத்தி எங்களுடைய தசைநார்களை உறுதிப்படுத்தி எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகவே என்று நாங்கள் புரிந்து கொள்ள இந்த காலை வேளையிலே தேவரீர் எங்களை தட்டி எழுப்பினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த பகுதிகள், தியானித்த இந்த வசனங்கள் எப்பொழுதும் எங்கள் இருதயங்களிலே, குறிப்பாக ஆண்டவரே நாங்கள் பாடுகளின் வழியாக செல்லும் பொழுது துணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். யோபுவை போல கர்த்தர் எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம் என்கிற உற்சாகமான வார்த்தைகள் எங்கள் உதடுகளை விட்டு என்றுமே அகல வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இந்த நாளிலே எங்களை ஒப்புத் தருகிறோம். நாங்கள் செல்லுகிற பாதை எவ்வளவு கரடுமுரடாயிருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை மாத்திர நினைவுபடுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.